சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மனசன காணல டியர், நான் வீட்ல போய் ரெஸ்ட் எடுக்கேன். நீங்க கால் பண்ணிட்டு வாங்க வீட்டுக்குள்ள. ஓகே டியர். வந்துட்டாரு மனசே, நான் வந்துட்டாரு. சரியான நேரம். சிப்பு, முத ஸ்டெப்ல தான் நீ ஃபெயில் ஆன. ரெண்டாவது ஸ்டெப்லயாவது பாஸ் ஆயிரு. உன் வாழ்க்கை உன் கையில. லேச புன்சிரிப்போட இருந்துக்கா. சூப்பர். இதே புன்சிரிப்பு தான். இவ்வளவு நாள் இது தெரியாம இருந்துட்டோமே. இன்னைக்கு மட்டும் என்ன நடக்குன்னு பாருங்க. ஏத்தா, எப்பன் சிரிப்பை பார்த்த உடனே என்ன நடக்குன்னு மட்டும் பாருங்க. என்னடா இது ஆச்சரியமா இருக்கு. புயலுக்கு பின் அமைதிங்க மாதிரி ரொம்ப அமைதியா இருக்கா. அத்தான் ஐயா ராசா, உங்களுக்கு என்னாச்சு? கண்ணை மூடிட்டேரு, கண்ணை துறையும் போய். ஏன் எங்க கொசு கொழுப்படுத்தவர் என்ன மாதிரி விழுந்து கிடக்காரு? ஒரு கொசு அடிச்சா கூட அது 5 நிமிஷம் செத்த மாதிரி கிடக்கும். இவரு 2 நிமிஷம் கழிச்சோன்னு காத்த குடிச்சு உயிர் வந்த மாதிரி அது போக்குல சிறகடிச்சு பறந்துட்டு இருக்கும். இந்த டெங்கு கொசு என்னன்னா அடிக்கவும் இல்ல பிடிக்கவும் இல்ல. அவர் போக்குல என்ன பார்த்த உடனே விழுந்து கிடக்காரு. உங்களுக்கு என்னாச்சு? டெல் மீ வந்துட்டா. மூஞ்சி வாரக்கட்டையும் பாரு. கண்ணுல இருந்து எங்க இருந்தா சாடமே தெரியல கண்ணீர். நடிப்பா, என்ன நடி நடிச்சிட்டு கிடக்கம்மா. ஒன்னால தான் டீம் புருஷன் விழுந்து கிடக்காரு. எங்கடி கூட்டிட்டு போன? என்ன தண்ணி வாங்கி கொடுத்த திங்கி இருக்கு அவருக்கு? நாங்க எதுவுமே சாப்பிடல. அம்மாமா குதிரவால ஆட்டியே அவர்கிட்ட பேசி அவர் மைக்கி வச்சிருந்தேன். வீட்டுக்கு வந்தவன தன்னாப்ல வாங்கி கொடுத்துட்டாரு. இங்கிலீஷ் பீஸ பாத்துட்டால நீ இல்லன்னு சொன்னாலும் இல்ல நாயிருமா. ஏருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் வர சொல்லணும். ஆவி மக்கா, ஐசில கொண்டு போறதுக்குனே வந்திருக்காம்மா. எங்க இருந்து வந்தாலோ ஏர் ஐஸ் ஓபன் பண்ணுங்க. மப்ளர் தலையா எந்திரி போய். பாவம் தண்ணி 2 பேருக்கு இடையில கிடந்து படாத பட்டு கிடக்காரு. ஒரு தண்ணி கொண்டு கொடுப்போம். எதுக்கு மயக்க மாட்டாருன்னு தெரியலையா. நான் வேற பாத்துட்டு அதிர்ச்சி அப்படியே நின்னுட்டேன் 5 நிமிஷம். டியர், கவலைப்படாதீங்க, உங்களை எப்படியாவது காப்பாத்திடுவேன். டியர், உங்களை ஃபாரின் கொண்டு போயாவது காப்பாத்திடுவேன் டியர். பாவி மக்கா, என் புருஷனை பாரினுக்கு கொண்டுட்டு போவதுக்கு தான் இவ ஐடியா போடுதா. புரிஞ்சு போச்சு, இப்ப புரிஞ்சு போச்சு. சின்ன பொண்ணு சொன்னது கரெக்ட் தான். சொன்ன அன்னைக்கே எக்கா உங்க புருஷனை பாரின் கொண்டுட்டு போவதுக்கு தான் ஐடியா போடுதானே. நான் கூட சும்மா தான் விளையாட்டு சொல்லுதா போலுக்குன்னு நினைச்சேன். நெசந்தா இனிமே என் புருஷன் எனக்கு இல்ல. எப்படி கூட்டிட்டு போயிருந்தா நானும் பாத்துருந்தேன். அண்ணனுக்கு தண்ணியை கொடுங்க. நான் என்ன செய்வேன்? இடி பாவம் டி மாமா சுருண்டு மடங்கி மயக்கப்பட்டு விழுந்திருக்காரு. என்ன நடந்துச்சுன்னே தெரியலையேடி. வேற நடி அத்தை கையை நீட்டி ஒரு வாங்கிருப்பா. அதுலயே மாமா பாவம் சுருண்டு இருப்பாரு. ஐயா தண்ணியை கொடுங்க, எந்திரிச்சிருவாங்க. எங்க சின்ன பிள்ளையாடி, நேரங்கள தெரியாதடி. கேக்கப் சிரிச்சிடா. எதுக்கு சிரிக்கேடி? இல்ல சும்மா தான் சிரிச்சோம். உண்மையும் செம்மந்துக்கிட்டான். மாமா மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. பேசாம இருங்கடி. ஐயா தலையை தூக்கி வச்சு கொடுங்க தண்ணிய. நீங்க கொண்டாங்க, நான் குதிக்கிறேன் வாட்டறேன். ஆமா, என்னத்து கொடுத்து கூட்டு வந்தியா? மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. இப்ப வாட்டர் கொடுக்க வரலாம். வாட்டர் நீ ஒரு மண்ணங்கட்டி கொடுக்கண்டா. என் புருஷனுக்கு நான் கொடுத்துக்கிடுவேன். உனக்கு என்ன வேலை ஜோலி? வாயை திறந்து குடியும். ஐயா அண்ணனே மயக்கத்துல இருக்காரு. இப்பவும் கோவப்பட்டுட்டு இருக்கியே, கொஞ்சம் பாசமா தான் சொல்லுங்களேன். பாசமா? இவருக்கு எல்லாமே வியாசம் தான். ஐயா தொடங்கி வை. வாயில என்ன கொழுக்கட்டை வச்சிருக்காரு, இல்லன்னா ஃபெவிக்விக் போட்டு ஒட்டி வச்சிருக்கா. நென வந்துட்டு பிள்ளைக்கு மைனியா கொஞ்சம் தண்ணி குடிக்க பாருங்க. மீதியும் குடியும். கொஞ்சம் தான் இருக்கு காவு கப்பு, அதையும் குடிச்சு போடும். அப்பதான் நல்ல மயக்கம் தெளியும். என்ன திருந்தலையாடி? ஆமா, நாங்க திருந்தல, நீர் திருத்த வாரோம். மைனியே விடுங்க மைனியே, வார்த்தைக்கு வார்த்தை பதில் பேசாதீங்க. நீங்க பதில் தான் இருக்கீங்க மைனியே. உங்க முன்னால தான் கேக்குற கேள்வி நீ இன்னும் திருந்தலையான்னு. திருந்ததுக்கு என்ன தப்பு பண்ணேன் சொல்லுங்க. ஒருத்தர் பேசும்போது ஒருத்தர் தாழ்ந்து போனோம் மைனியா. விடுங்க மைனியா, அண்ணன் ஏதோ சொல்லிவிட்டாரு தெரியாதன மாட்டு. நல்லபடியாட்டு கண்ணு முழிச்சார்ல, ஒரு காப்பி எதுவும் போட்டு தட்டமான்னு கேளுங்க. இவருக்கு காப்பி போடணுமா? மாட்டுக்கு வச்சிருக்க கடலை தண்ணி தான் கோரி கொடுக்கணும். இந்த ஜென்மத்துல திருந்திட மாட்டேடி. திருந்திடவே மாட்டேன். திருந்தாண்டா, இப்படியே இருந்துட்டு போறேன். டியர் ப்ளீஸ் சண்டைக்கிட்டு போகாதீங்க. வாங்க டியர், ஹாஸ்பிடல் போய் ஃபுல் செக்கப் பண்ணிட்டு வரலாம். படம் பிடிச்ச பக்க போற கூட்டிட்டு போ. 5-6 எலும்பு தான் காத்துல ஆடிட்டு இருக்கோம். வாங்க, வேற ஒண்ணு கிடையாது. என்ன வை, இந்த முறப்பெல்லாம் என்கிட்ட ஆகாது. போவோம் அந்தல. அன்சியடி நீலாம். ஆமா, நாங்கலாம் மனசு கிடையாது. அமேசான் காட்டுல இருந்து இறக்குமதி பண்ண ஆட்கள். ஓ இந்தல திரும்பி பார்க்காம. என்ன மைனியோ, இப்படிதான் உங்க வீட்லயே மாற சண்டை போட்டு கிடப்பீலோ? ஆமா, அதனால தான் அங்க இருந்து பிச்சிட்டு நாங்க வந்தேன். ஒரு வார்த்தை வாயில இருந்து ஊன்னு வரதுக்குள்ள நிலையா நின்னு மலையா பொழிச்சு என்ன அடிக்க வருவாரு. அதனால தான் மைனியா அங்க இருந்து அடிச்சு கரையேறி இங்க வந்து கிடக்கேன். நான் ஏதாவது குத்தம் செஞ்சா என்ன ரெண்டு அடிங்க மைனியா. அது இருக்கட்டும். யா மைனியா, அண்ணே மயக்கம் மட்டும் விழுந்தாரு. ஏன் கோவத்துல இது யாசனேல என்ன மைனியா சொல்லுதியா? நான் பேசவும் இல்ல. அந்த மனசு சத்தம் வெளியில தெரியல கேட்டவனே. சரி, நமக்கு கோவப்படப்படாது. இனி மூஞ்ச கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வச்சுக்கணும்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஐடியா கொடுத்தேல பத்தா. எங்களை இருக்க கோவத்தெல்லாம் ஒரு மூட்டை கட்டி ஒரு முக்கில வச்சுக்கிட்டு கொஞ்சம் சிரிச்ச மாதிரி மூஞ்ச அப்படி புன்னகையோட வச்சுக்கிட்டு அவர் முன்ன போய் நின்னேன். உடனே பார்த்தாரு என் மூஞ்ச. என்னன்னு நினைச்சாருன்னு தெரியல. உடனே துவக்கடின்னு விழுந்து கிடக்காரு. என்ன மைனி, இந்த குத்து நான் எங்கேயுமே கேள்விப்பட்டது இல்லையா? புன்சிரிப்புக்கு ஒரு மயக்கமா? அந்த புன்சிரிப்பை நான் சிரிச்சு காட்டுறேன். என் மேல குத்து இருந்தா
4 அடி வேணாலும் அடிச்சுக்கிடுங்க. இப்படிதான் முதல்ல மூஞ்ச வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தான் லேசா புன் சிரிப்பு சிரிக்க ஆரம்பிச்சேன். எப்படின்னா அமுகு டுமுகு அமால் டுமால். தடி ஒரு நிமிஷம் தான் நான் சாஞ்சிச்சேனடி உங்க அத்தைக்காரி புன் சிரிப்பை பார்த்து. நல்ல வேளமா நானும் ஜானியும் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டோம். அதனால நாங்க 2 பேரும் தப்புனோம். சரியா தானே சிரிச்சோம். என் சிரிப்பு பார்த்து தான் அந்த மனுஷன் மயங்கி விழுந்திருக்காரு. அப்படின்னா என் சிரிப்பை கண்ணாடியில ஒருக்க பாப்போம். அட அழகாத்தான் இருக்கு. ஆனா இப்படி சிரிக்கலையே நம்ம கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சிரிச்சோம். கொஞ்சம் ஓவரா போயிட்டோமோ? கொஞ்சம் இல்ல, ரொம்பவே ஓவரா போயிட்டோம். அப்படிதான் ஓவரா போவேன். யாருக்கு அப்ப என்ன? துணி எடுக்க வந்தேன்னு யாரும் காணுமா? என்ன மாதிரி பொழுதெல்லாம் போய் போச்சு. என் மருமட்ட நான் சொல்லிவிட்டேன். மருமலை நான் முத பூட்டி போறேன், நீ 2வது என் மகட பைக்ல வந்துரு, நான் ஆட்டோல போறேன்னு சொல்லி சொல்லிட்டேக்கா. நம்ம நேரத்து பைக்ல போறேங்கிறது அவளுக்கு தெரியாது. சில தையி போகும்போது இந்த பழங்கள் எல்லாம் வாங்கணும்னு சொன்னேன்ல, இந்த தட்டு தாம்பளத்துல வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் ஒரேடி வாங்கிட்டு போயிருமா என்ன? திரும்ப திரும்ப வரண்டாம்ல. நல்ல காலம் பைக்ல வந்தோம், இல்லன்னா காவல் எடுக்கணும் பஸ்ஸுக்கு. ஏமாக்கா எத்தனை கேஸ் இருக்கு? 12 கேஸ் இருக்குனே. உங்ககிட்ட 25 கேஸ் இருக்கப்பா. ஏ பாவி மக்கா, கொண்டாடி போவான். ஒருத்தன்ட்ட 12 கேஸ் இருக்கா, ஒருத்தன்ட்ட 25 கேஸ் இருக்கா. சில தையி கேட்டியா பஞ்சு கேட்டியா? ஏ பாவி மக்கா, கொண்டாடி போவான்வா. 2 பேர்ட்டையும் எத்தனை கேஸ் இருக்கு? இங்க ஒரு கேஸுக்கு நம்ம கடந்து திண்டாடி கிடக்காம எக்க தங்க விக்கி விலைக்கு விக்கி ஒரு கேஸ். இவனுக்கு எங்க இருந்து இவ்வளவு கேஸ் வச்சிருக்கான்னு தெரியலையக்கா. ஒரு கேஸ் வாங்குறதுக்குள்ள நம்ம கடந்து குட்டி கர்மம் அடிச்சிட்டு கிடக்கும். இந்த பாவி பைலட்ட மட்டும் இவ்வளவு கேஸா? இவ்வளவு கேஸையும் எங்க இருந்தா வாங்கினான்னு தெரியலையே பாவி பயக்கா. இப்ப வேற ஒரு கேஸ் வாங்குறதுக்கு 45 நாளுக்கு ஒரு கண்ணு வாங்கி போட்டான். அதனால என் மருமோ மட்டையும் பாலையும் போட்டு எரிச்சிட்டு கிடக்கா. அவளை கண்ணெல்லாம் நோவுது, காந்துது, ஒரு மாதிரி கண்ண கசகசன்னு வருதுன்னு சொல்லி புலம்பிட்டு கிடக்கா என் மோவன்ட்ட. அதான் ஒரு கேஸ் கிடைச்சுன்னா கூட ஒண்ணு வச்சு சமாளிச்சுக்கலாம்லக்கா. எங்க அது வாங்கினாலும் அந்த பையலோ அப்படின்னு கேளக்க நைசாட்டு. ஆமாக்கா, எனக்கு கூட ஒரு கேஸ் கிடைச்சா கொள்ளலாம் தான். ஏன்னா இந்த ஜீவன் இருக்கு, அடுத்த பிள்ளை பேர் இருக்கு, ஒரு தண்ணி வெண்ணி வைக்கிறதுக்கு கேனும்லக்கா கேஸ். இப்பமெல்லாம் கேஸ் வச்சிருக்கவன் தான் பெரிய பணக்காரன் சொல்லுதாவா. வாடி வாடி அவனுதான் பொண்ணு கொடுக்காம பாத்துக்கா. ஏக்கா இந்த பையல மூஞ்ச பார்த்தாலே தெரியுது அவ்வளவு நல்ல பையலா இருக்கானுவா. கண்டிப்பா கேட்டோம்னா ஆளுக்கு ஒரு கேஸ் தராம இருக்கவே மாட்டானுவா. ஏ பஞ்சி, என் மனசுல நினைச்சது அப்படியே புட்டு புட்டு சொல்லிவிட்டியே. டா பையலோட பார்த்தானே கண்டுபிடிச்சு விட்டேன். நல்ல பயக்கொண்ணு, குணவுள்ள பயக்கா. அதனால நம்ம கேட்டோடனே தந்து விடுவான். 3 கேஸையும் அந்த ஒரு ஆட்டை பிடிச்சி துட்டானாலும் பரவாயில்ல சொல்லி நீ கொண்டு போய் நம்ம வீட்டு முன்னே இறக்கி போட்டுரு. நானும் சில தையும் பைக்ல ஓடி வந்துருந்தோம். இதாங்க சூப்பர் ஐடியா. அப்படியே செய்யும். ஐயா ராசா, ஏ 2 தம்பி மாறுவளே. என்ன பாட்டியோ? ஐயா ராசா, ஏ தர்மதர, நான் 2 பேரையும் முகத்தை பார்த்தோனே கண்டுபிடிச்சேன் ஐயா. 2 பேரும் அப்படி பண்பான அன்பான நல்ல ஒழுக்கம் உள்ள பையலோன்னு. ஐயா இங்க நின்று ஒட்டு கேட்டேன்னு நினைச்சுக்கிட்டாதியா நீங்க 2 பேரும் பேசினத. வாங்கிட்ட ஒரு 12 கேஸ் இருக்கா, அந்த தம்பி கிட்ட ஒரு 25 கேஸ் இருக்காம்ல. நாங்கெல்லாம் ஒத்த கேஸுக்கு என்ன பாடுபட்டு உருண்டு பரண்டுட்டு கிடக்கும் தெரியுமா? உங்க புள்ள குட்டி எல்லாம் நல்லா இருக்கும் தம்பி. எங்களுக்கு ஆளுக்கு ஒரு கேஸ் தேவைப்படு. தந்துட்டேன்னா நாங்க அதை வாழ்நாள் முழுக்க மறக்கவே மாட்டோம். என்ன கேட்டீங்களா? பாட்டி மர்களுக்கு ஆளுக்கு ஒரு கேஸ் வேணுமா? பாட்டி கவலையே படாதீங்க, ஒண்ணு என்ன ஆளுக்கு 2 கேஸ் தரோம். பாட்டியோ இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு ஆளுக்கு ஒரு கடப்பாறையோட இங்க வாங்க. என்ன தம்பி கடப்பாறையா? எதுக்கு? குறுக்க மறுக்க பேசக்கூடாது பாட்டி. உங்களுக்கு கேஸ் வேணுமா வேண்டாமா? ஆமா கேஸ் வேணும்யா, கண்டிப்பா வேணும். குறுக்க மறுக்க பேசம்லாம் ஒண்ணும் மாட்டோம். ஐவரம் ஆளுக்கு 200 ரூபா துட்டுனாலும் தந்து விடுதம்யா. கண்டிப்பா தந்துருக்கியா ஆளுக்கு ஒரு கேஸ. என்ன பாட்டி நம்ம அப்படியே பழக்கம் பழவி இருக்கோம். 200 ரூபான்னு சொல்லி இப்படி இது பண்ணிட்டியா? ஆளுக்கு 2 ஃப்ரீயாவே கேஸ் தரோம். ராத்திரி 12 மணி ஆனன டானு ஆளுக்கு ஒரு கடப்பாறை எடுத்துட்டு இதே இடத்துக்கு வந்துருங்க. இங்க நிறைய பைக்கு, புத்தம்புது பைக்லாம் நிறுத்தி வச்சிருப்பாங்க, லாக்க போட்டு வச்சிருப்பாங்க. நீங்க கடப்பாறைய வச்சு நேக்கா அங்க ஒரு தட்டு இங்க ஒரு தட்டு தட்டுனீங்கன்னா லாக்கு கிக்கலாம் தெரியும் தெரிச்சிரும். உடனே பைக்கு தள்ளிட்டு லேசா போடா போதும். அங்க ஒரு ஸ்டெப்பு போலீஸ்கார் வருவாரு, உங்க பேர்ல ஆளுக்கு 2 கேஸ தந்துருவாரு. அமுகு டுமுகு அமால் டுமால். ஏய் களவாணி பையலுடா, நில்லுங்கல. ஓடவல செய்தியா? என்னைக்குனாலும் சரிதான். உங்க 2 பேரையும் புடிச்சு வச்சு ஒருத்த மேல 100 கேஸ், ஒருத்த மேல 200 கேஸ் போட்டு உள்ள தள்ளிப்படம்ல. நான் வந்தோனே இந்த பையலுக்கு மூஞ்ச பாத்தறே கண்டுபிடிச்சனே கள்ள பையலோன்னு. வாங்க போவும் யாராவது. இந்த மனுஷருக்கு இன்னும் கோவம் தீரல போல இருக்க. 8 முழத்துக்குள்ள நீட்டி வச்சிட்டு இருக்காரு மூஞ்ச. யாரு இந்நேரத்துக்கு போன் போடுதா?
ஏம்மா நல்லா இருக்கியா? அக்கா எப்படி இருக்கா? மச்சான் எப்படி இருக்காரு? மருமக்க மாதிரி எப்படி இருக்காவா? நல்லா இருக்காவளா எல்லாரும்? சரிம்மா. இங்கேயா? நான் நல்லா இருக்கேம்மா. ஆ ஏன் அசந்தால பேசுறேன்னா? ஐயே, எங்க அசந்தால பேசுறேன்? நல்ல ஜம்முன்னு பேசிட்டு இருக்கேன். ஏம்ல மறைக்க? எனக்கு தெரியும்ல, அந்த நாவக்காட்டுக்காரி அதான்ல உன் பொண்டாட்டி, அந்த திமிரு பிடிச்சவா உன்கிட்ட சண்டை போட்டிருப்பா. அதான் நீ அசந்தாப்புல இருக்க. ஐயே, சண்டைலாம் போடலம்மா. நீ முன்ன மாதிரி நினைக்காத என் பொண்டாட்டிய. அவ இப்ப நல்லா மாறிட்டாமா. சண்டைலாம் போடதே கிடையாது. எப்பவுமே என்ன நல்லா கவனிக்காமா. ஆமா. என்னடா இது ஆச்சரியமா இருக்கு. சும்மா முன்னால சண்டை போடாட்டாலும் நான் சண்டை போட்டேன்னு சொல்லி அம்மா கிட்ட சொல்லி கொடுப்பாரு. ஆனா இப்ப நான் சண்டை போட்டிருக்கேன். ஆனா மூச்சு கட்டாம சண்டைலாம் போட மாட்டா என் பொண்டாட்டி அப்படின்னு என்ன விட்டு கொடுக்காம பேசுறாரு. எல்லாம் மக்கா சவுண்ட் கேட்கல? ஆமாமா, சவுண்ட் நல்ல கேக்கு. நான் ஸ்பீக்கர்ல தான் போட்டிருக்கேன். எல்லாம் இந்த நாட்டிய 4000 வீட்டுல கிடக்கல இருந்தான்னா வச்சுக்க. நீ ஸ்பீக்கர்ல போட்டனா அவ காது கேட்டுரும். இவரு அவ்வளவுதான், அங்க இருந்து வந்துருவா வாரல தீட்டி அடிக்க. கிழவிக்கு கொழுப்பு கொஞ்சம் கொஞ்சம் இல்ல. என்னைக்கு எத்தனை வாரல தீட்டி இவ்வளவு அடிக்க போனேன். என்னன்னு பேசுறது இல்லாதும் பொல்லாததுமா. என்னம்மா நீ பேசுத? அப்படி அப்படிலாம் இல்லம்மா. அவ அப்படி அப்படி ஆளு கிடையாது. ஏன் அப்படி இல்லாத போலாதமா பேசுதா நீ? யாரு என் புருஷனது? ஆச்சரியமா இருக்கு. ஆமாம்மா, நான் பியாச்சுக்கு சொல்லல, நெசமா தான் சொல்லுதேன். அவன் முன்னாள் மாதிரிலாம் கிடையாதுமா. ஆமா, என்ன சொன்னாலும் அப்படிதான், அப்படியே கேப்பாமா. ஆமா, துட்டெல்லாம் 5 பைசா என்கிட்ட எடுக்கவே மாட்டாமா. நீ நம்புனா நம்புமா. கொஞ்சம் முன்னால கூட இஞ்சி போட்டு ஸ்ட்ராங்கா ஒரு டீ குடிச்ச மாதிரி இருந்துமா. அப்படி ஒரு டீயை போட்டு கொண்டு வந்தா. டீயா? நானா? டீக்கு துணையாட்டு கடிச்சு திங்கிறதுக்கு மிளகா பச்சியும் சுட்டுருக்காமா. மிளகா பச்சியா? இன்னும் நடக்கு. ஒரு நிமிஷமா, நீ நம்பல போல இருக்கு. டீயை குடிச்சு காட்டுதேன். அந்த சவுண்ட கேட்டாது உனக்கு தெரியும்ல நெசம்னு. நீங்களா எங்க இருந்துதான் வாரீங்க? கேட்டியாமா? டீ சூப்பரா இருந்து குடிச்ச சவுண்ட் கேட்டுச்சியா? இல்ல அம்மாக்கா, இந்த வீடியோல காணியாம்ல அந்த காப்பியையும் இந்த பச்சையும். கொழுப்படுத்த கிளவி கொஞ்ச நெஞ்சில்ல கொழுப்பு. வீடியோ கால்ல போட சொல்லுது. வீடியோ காலு மனுஷன் இன்னைக்குதான் நல்ல புத்தி வந்து என்ன விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்காரு. அதையும் சந்தேகப்பட்டு கேக்கு. என்னோடதான் மோப்ப முடிக்குமோ தெரியலம்மா. சண்டைன்னா உடனே போன் அடிச்சிடும் அங்க இருந்து. ஒருவேளை கிளவி ஊருக்கு போகும்போது இங்க ஏதாவது கேமரா மாட்டி வச்சுட்டு போயிருக்குமோ, அது வழியா பாக்குமோ. அங்க இருக்கட்டும் இதுக்கு ஒரு நாளுக்கு தாலி போச்சுக்கிட்டேன். ஏம்மா, என்ன கேட்ட வீடியோ கால்லாம் போட முடியாதுமா. நெட்டு இல்ல சரியா பாத்துக்க. ஆமா, இருந்து பியாச மட்டும் தான் முடியும். ஆமா, டீ குடிச்சம்மா. அடுத்துல மிளகா வச்சு திங்க போறேன். அமுக டுமுகள் அமால் டுமால் அமுக டுமுகள் அமால் டுமால். அப்படி பார்க்காத டீ. நான் எல்லாமே நல்லதுதான் டீ சொன்னேன். இப்படி தெரியாதனமா ஏட கூடமா நடந்து போச்சு. தெரியாதனமா கையை பிடிச்சு நறுக்குன்னு கடிச்சு விட்டுட்டோம் டீ. எனக்கு மட்டும் ஐயா இப்படிலாம் நடக்குது. நான் எல்லாமே நல்லதுக்குதான் சரி. ஆனா எனக்கு மட்டும் ஏன் கெட்டதா ரிப்பீட் அடிக்கி. ரிப்பீட் அடிக்கும் போய் அடிக்கும். டீ நம்ம 2 பேரும் சண்டை போட்டது கூட எங்க அம்மா கேட்டா பாத்துக்கா. நான் இல்லன்னு சொன்னேன். ஒன் டீ போட்டு தந்தாமா, பச்சி சுட்டு தந்தாமா அப்படின்னு சொல்லிதான் சும்மா சிம்பாலிக்கா டீயை குடிச்ச மாதிரி தண்ணியை குடிச்சு காட்டினேன். அதே மாதிரி பச்சு திங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பக்கத்துல வந்து நின்னையில பாவி கையை பிடிச்சு கடிச்சு விட்டனே தெரியாதனமா. நீ அப்படி பக்கத்துல கொண்டு கையை கொண்டு வச்ச? சாரிட்டி, தெரியாம செஞ்சு விட்டோம் டி. மன்னிச்சிருட்டி. சரி விடு, மன்னிக்கேண்டா. இடி என்ன அழகா இருக்குடி. எம்மம்மா, ஃபேஸ் ஒரு மாதிரி அப்படி ஒரு க்ளோவா இருக்க. நான் ஒண்ணு பொய் சொல்லலட்டி. யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாரு. 4 முடியா ஏம்மா இப்ப வர வர ரொம்ப அழகாயிட்டு வராளன்னு சொல்லி அன்னைக்கு என் காது படவே ஒரு அக்கா பேசிட்டு போறாங்க. சரி, அடுத்த வாரம் பிறந்த நாள் வருதுலட்டி. அழகுக்கு அழகு சேர்க்க விதமா ஏதாவது ஒண்ணு கேளு, அத்தாண்ட வாங்கி தரேன். நெசமாதான் டி. எனக்குலாம் பொய்யே சொல்ல தெரியாது. ஒரு 3 சொல்லு. 3 சேலையா இருக்கும். 3 சேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டா இப்பவே. அப்படியே சமாதானம் ஆயிருவா. அதுக்கப்புறம் சண்டையே போட மாட்டா. டெல் மீ. 3 என்ன கேட்கலாம்? உந்தங்களே டக்குனு என் புருஷன் கேட்டோன்னே எனக்கு கை கால ஓட மாட்டேக்கு. 3 என்ன கேட்கலாம்? எனக்கு டக்குன்னு ஒரு ஐடியா வர மாட்டேக்கு. நீங்க தான் ஐடியா மணியாச்சே. என் சொந்தக்காரங்களே சொக்காரங்களே யாராவது சொல்லுங்களேன். 3 என் புருஷன் என்ன வாங்கி கேட்கலாம்னு சொல்லுங்க. அதையே நான் வாங்கி கேட்டுறேன். மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப டக்குன்னு சொல்ல மாட்டேன், அது சர்ப்ரைஸ். என் சொந்தங்க சொக்காரங்க எல்லாரும் என்ன சொல்லுதாங்களோ அதை தான் நான் உங்ககிட்ட 3 கேட்பேன். சரிடா சொல்லும். ஆசையை நிறைவேத்தாம யார் ஆசையை நிறைவேற்ற போறேன்? கரெக்டா சொல்லணும். என்ன கேட்டு? சரிங்க, ரொம்ப பருதி வச்சு போயிருப்பீங்க. பச்சை தண்ணியா டீன்னு குடிச்சு உங்க அம்மாட்ட சொல்லி காணிச்சதுக்கு. அதனால கண்டிப்பா உங்களை ஏமாத்தப்படாது. ஒரு டீயை போட்டு கொண்டாரேன் சூப்பராட்டு. நான் கடையில வரும்போதே இப்பதான் முட்டை போட்டாங்கன்னு வாங்கிட்டு வந்தேன் வெளியில. பூ மாதிரி ஏதோ டவுட் கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சத்தியிட்ட போய் கேட்க போனா நோட்டை தூக்கிட்டு இப்ப வந்துருவா. டீயை போட்டு நம்ம 3 பேர் முட்டை போண்டா வச்சு சாப்பிடும். எப்பா இப்போ அது சுட டீ கிடைக்க? சின்ன பொண்ணு கவனிக்கல பாத்துக்க. சைலண்ட்ல கிடந்து இப்பதான் கையில எடுக்க டக்குன்னு போன் அடிச்சிருக்க. நீ எங்க இருக்க? நான் வீட்டுல இருக்கேன். என் புருஷனுக்கு ஒரு கப்பு இந்த டீயை போட்டு கொடுத்துட்டு வரட்டா?
அலுவடி எங்க அண்ணனுக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் டீயா? நீ வேற சும்மா கிடத்தாயே, இப்பதான் சண்டை போட்டு கொஞ்சம் வாஞ்சிருக்கு. ஆமா, சீவனத்துக்குள்ள துணியெல்லாம் எடுத்தாச்சு. ஆமா, பில்லு போட என் புருஷன் போயிருக்காரு. நான் மேல நின்னுட்டு இருக்கேன். எனக்கு ஒரு சேலை பார்க்கலான்னு இருக்கேன். சரி, நான் பாத்துட்டு இருக்கேன். சரி, நீங்க கிளம்பி வருவேல, காப்பியெல்லாம் போட்டு கொடுத்துட்டு அப்படியே சிம்ரனி கூட்டு வந்துருங்க. செட்டு நகை எடுக்கணும்ல. சரி, அப்ப துணி எடு. அதுக்குள்ள நாங்க கிளம்பி வந்துருவோம். அந்த செட்டு நகை எடுத்துட்டு வேற ஏதாவது வாங்கன்னா வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடலாம். எனக்கு ஒரு நெக்லஸ் மாதிரி ஒண்ணு எடுத்துட்டாமா. சரி மக்கா, உனக்கு கழுத்துக்கு ஏத்தாப்புல சின்னதா எடுத்துட்டு வரேன். சரி, டீயை கொண்டு வாடியறேன். நல்லா படிக்கணுமுக்கா. ஏதாவது டவுட்னா சத்திய கட்ட கேளு. என்ன படிப்பு தான் நமக்கு முக்கியம். மக்களே எடுத்துக்கோ, ஆளு கொண்டு எடுத்துடுங்க. நீ டீ குடிக்கலையா? முட்டை போட்ட திங்கலையா? இங்க வர சுட சுட டீ போட்டனா அப்படியே குடிச்சிட்டு சூடா இருக்கும் போதே 2 முட்டை போண்டாவ தள்ளி வச்சுல. சரிங்க, நீ டீயை குடிங்க. பூ மாதிரி டீ குடிச்சோடனே புஷ்பாக்கா வீட்டுல கொண்டு கொடுத்தேன். நீ கொஞ்ச நேரம் அங்க சத்தியா வீட்டுக்கு வந்து படிச்சுட்டு என்னமுக்கா, நான் அதெல்லாம் சின்ன படத்தை கூட சேர்ந்து இந்த செட்டு நகைலாம் வாங்கிட்டு அதெல்லாம் வந்துருதானே. நான் கொண்டு பைக்ல கொண்டு விட்டுட்டேன். வேண்டாங்க, நானும் சிம்ரனும் சேர்ந்து போறோம். பஸ்ல தானே, அடுத்த ஸ்டாப்ல தானே இருக்கு. ஃப்ரீ பஸ் வரும் பத்தியில டக்குனு ஏறி போயிருந்தோம். சரி டி. என்ன செஞ்சிட்டு இருக்க? போன் எடுக்காம. ஹலோ, என்னடா அது? ஹலோங்கிறதுக்கு நடுவுல மொச்சக்கு மொச்சக்குன்னு ஏதோ சவுண்ட் கேக்கு. ஏம்மா சொல்லுடி. ஆமா, போன் எடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம்யா? போன் அடிச்சது காது கேட்கலடி. என்னது காது கேட்கலையா? உனக்கு உன் மாமா வீட்டுக்கு போனா காது கேட்காது. அது இருக்கட்டும், ஒவ்வொரு வார்த்தை பேசுறதுக்கு நடுவுலயும் மொச்சக்கு மொச்சக்கு மொச்சக்குன்னு ஒரு மாதிரி சவுண்ட் வந்துட்டே இருக்கு. அது என்ன சவுண்டுங்க? அதுவாட்டி நல்ல புசு புசுன்னு உளுந்த வடை. என்னது உளுந்த வடையா? ஓ கோனானா, அதனே கேட்டேன். உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து தின்னுட்டு இருக்கியோ? நான் உனக்கு என்ன செய்ய சொன்னேன் அங்க போய்? நீ என்ன செஞ்சிட்டு இருக்க? சார மழை வேற சின்ன சின்ன கிடக்க. இந்த வடை வேற உங்க அண்ணன் இங்க இருந்து வாங்கிட்டு வந்திருக்கான். நல்ல முதுக்கு முதுக்குன்னு இருக்கு. நல்ல சாப்பிடுறதுக்கு நல்ல பஞ்சு போல இருக்குடி. அதான் ஒன்னு வேணா தின்னுட்டு இருக்கேன் பாத்துக்க. இப்ப தம்பி கொஞ்சம் வாய்க்கு ருசியா ஏதோ தின்னுட்டு கிடக்கேன். நீ அதுக்கு வேக்காடு வச்சுப்படாது. நான் சொன்னது ஒண்ணு, நீ செய்யது ஒண்ணு. ஒண்ணு செய்ய முடியாது, அவ்வளவுதான். நம்ம 2 பேரும் மூட்டையை கட்டிட்டு பழையபடி அது இடிஞ்சு கிடக்க பத்திய வீடு, அதுல போய் கிடக்க வேண்டியதா. ஏடி ஒண்ணு கோவப்படாட்டி, வடையை கொண்டு வந்து நீட்டினால மரமா உடனே அதை பார்த்தோன்னே கொஞ்சம் ஆசை வந்துருட்டி. அதை எடுத்து வாயில 2 போட்டுட்டு இருக்கேன். சொன்னபடி மக்கா நான் செய்ய போறேன். ஆமா, சரி சரி மக்கா, சரி. நீ சாப்பிட்டியாடி? சாப்பிடலையா? அட பாவி மக்கா, நாங்க நல்லா உட்காந்து தின்னுட்டு வெட்டிட்டு கிடக்கேன். நீ திங்காம எடுக்காம கிடைக்காட்டி உன் புருஷன் எதுக்கிட்டே இருக்கான்? வேலைக்கு கீழிக்கு போயிட்டு வராமலாட்டி ஒரு பிரியாணி பார்சல வாங்கி ஒரு வாரமா ஒதுக்குப்புறமா வச்சு தின்னுட்டி ரூமுக்குள்ள வச்சு. ஆமா, அந்த முட்டை கிட்ட காட்டிடாத. சொல்லுதேன்னு கேளு. எங்க அம்மையை அடிச்சு விரட்டிட்டே, அதனால மனசு உடஞ்சி கிடக்கே. அப்படி இப்படி நான் 5-6 வார்த்தையை விட்டுவிட்டு சாப்பிடாம கிடக்கேன், பசியும் பண்ணிமா அப்படின்னு சொல்லி உன் புருஷன் நடி. அதே மாதிரி முட்டைக்கிட்டி நடிட்டி. நடிப்பு தம்பி வாழ்க்கை. இப்போ சொத்த விளையாட்டு நீ சொல்லி தரண்டா நடிக்கிறதுக்கு. பாரு பிச்சு உதறந்தானா இல்லையான்னு பாரு. பாரு அவ அம்மகரி, அதான் அந்த செல்ல தாயி ஊரெல்லாம் சொல்லிட்டு தெரியுதா? என் மவுளுக்கு சீமன் தான் நாளை கழிச்சு கிடக்க. வந்துட்டு வந்து எதுவும் கேட்டாளா? என்ன ஏது செய்யணும்னு எதை கேட்டாளா? மாமியங்கிற முறையில அவ அன்னிகரி, அவ அம்மா, அப்புறம் வந்து அவ அண்ணே எல்லாரும் கூண்டோட இந்த துணி எடுக்க போயிருக்கலாம் டி. ஆமா, அவ அம்மகரி இங்க வருவாளாம். இப்போ என்ன ஏதுன்னு பேசணும்ல டி என்கிட்ட. அதுதான் வாரேன் இருக்கா. ஆமா, வந்துட்டு போறேன்னு சொல்லுது. என்னமாக்கா? சரிட்டியா டி, போன வைட்டி அந்த ஐலாட்டி வாரான்னு நினைக்கேன். அதான் டி உங்க அன்னிகாரி டி வாரான்னு நினைக்க. சத்தம் கேக்கு. வெயிட்டி வை போற பேச நமக்கா. எங்க அம்மா போனோன்னே எனக்கு வயிறே காஞ்சி போச்சம்மா. சுக்காட்டு இல்லன்னா ஒரு தட்டுல சோத்து போட்டு கூட்டிட்டு ஓடிடுவா. ஸ்வீட் இருந்தாலும் அழுத்திட்டு ஓடிடுவா. இல்லன்னா காப்பியை கூட்டிட்டு ஓடிட்டாம்பா. எனக்கு ஒண்ணு மறுக்க வாங்கி விட்டு தந்துட்டே இருப்பா. திங்க இருக்கு மனசே வாராரு. வந்தோடனே எங்க அம்மா சொன்ன மாதிரி நடிச்சிட வேண்டியதான். அளவா செய்தா? இவ 10 பேரை அளவுச்சு தானே பழக்கம் இவளுக்கு. இவ அழுது நான் பார்த்தது இல்லையே இது வரைக்கும். ஓஹோ, கதை அப்படி போதாக்கா. எடி யாம்டி சின்ன பிள்ளை மாதிரி கிடந்து அழுது கிடக்க? எங்க அம்மா போனதுல இருந்து எனக்கு மனசே சரியில்லைங்க. எடி கொஞ்சம் திருத்தம். உங்க அம்மா அவங்களா போல, நீ அடிச்சு பத்தி இருக்க. சரி, ஏதோ நடந்து போச்சு. எங்க அம்மா போனதுல இருந்தாங்க. எங்க அம்மாவோட அருமை எனக்கு தெரியுது. சோறு தண்ணி இல்லாம கிடக்க பாருங்க. எங்க அம்மா இருந்தானா அதை கொண்டுட்டு ஓடிடுவா, இதை கொண்டுட்டு ஓடிடுவா. தின்னு மக்காம்பா. ஆனா உங்க அம்மா கறி இருக்காள மொட்டை, அவ போக்குல நடு தெரியல. நாங்க ஒரு மாதிரி அங்க திண்ணையில உட்காந்துட்டு பாரு வர ஆள்கிட்டலாம் கதை பேசிட்டு நியாயம் பேசிட்டு உட்காந்துருக்கா. என்ன மக்கா சாட்டியா என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்டாளா? கேட்க மாட்டான். நான் கஷ்டப்பட்டு இருக்க நேரத்துல எங்க அம்மா தான் எனக்கு துணையா நிப்பா. உங்க அம்மா பார்த்து சிரிப்பா. வரட்டு அவளுக்கு வந்து சேரட்டு அப்படின்னு தான் நினைப்பாளே தவிர எனக்குன்னு பரிதாபப்படக்கூடிய ஒரு ஆள் கிடையாது. பார்வை சாப்பிடாம எடுக்காம வயிறெல்லாம் காஞ்சி எடுத்து வத்தி எடுத்து கிடக்கேன். உமருக்கு ஒரு அக்கறை கிடையாது. சவத்தை என்னத்தை போட்டு செய்ய புருஷன்னு பியாருதான். என்னடி வேணும்? என்ன மிரட்டிட்டு இருக்காரு? ஒண்ணு வேண்டாம். சரி, கண்ணத்தோட பிரியாணி வாங்கிட்டு வரேன். ஒண்ணு வேண்டாம். போற சொல்லி காணி பேரு பிரியாணி வாங்கி தந்தேன், அதை வாங்கி தந்தேன்னு. எதுக்கு வாங்கி திங்கணும்? ஒரு மண்ணங்கட்டி வேண்டாம். இம்புக்குன்னே இருக்க. இன்னைக்கு புது கடை திறந்துருக்கட்டி நம்ம ஊர்ல பிரியாணி போட்டிருக்கான். 10 ரூபாயாம். எல்லா பிரியாணியும் 10 ரூபாயாம். கடை விளம்பரத்துக்காண்டி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பிரியாணின்னு போட்டிருந்தான். சரி, நான் வாங்கிட்டு வந்தா திம்பியே என்னவன் நினைச்சிட்டு தான் அந்த அப்படின்னு என் போக்குல வந்துட்டே மத்துக்க வாங்கிட்டு வரட்டி. அதெல்லாம் வேண்டாம்
நான் ஏற்கனவே வேலை வீட்டு வரும்போது அப்படியே கஞ்சி குடிச்சிட்டு வந்தேனா வயிறு நிறைஞ்சு போயிருக்கு. அதனால ஒண்ணு வேண்டாம், எனக்கு பிரியாணி உனக்கு மட்டும் வாங்கிட்டு வரேன். எங்க அம்மா சும்மே பிரியாணி இந்த புரோட்டாலாம் கிரேட்டாலாம் திங்க மாட்டா. சரி சரி வாங்கிட்டு வரோம். சூப்பர் போயிட்டாரு, நல்ல வேலை பிரியாணி கிடைக்க போகுது. வந்துட்டாளா? என்னடி மக்கா உன் மாமியாரி ஆளை காணல, பாத்ரூம்ல நிக்க போல இருக்குமா? நான் வாரேன் மக்கா, ராசாத்தி நான் வாரேன். என்னடி ராசாத்தி கிசாத்தின்னு ஒண்ணு அப்படி தாங்கு தாங்குன்னு தாங்குதா? உன் மாமியாலடி இது? ஆமாமா, நான் தான் சொன்னேன்ல, எனக்கே ஆச்சரியமா இருக்குமா. மாமா அடிச்சு பத்தினதுல இருந்து என் மாமியாரி அப்படியே மாறிட்டாமா, நல்லா திருந்திட்டாமா. என்னெல்லாம் அப்படி பாசமா பாத்துக்கிட்டாமா. சோத்த பொங்கிட்டாங்க, துணியை துவைக்கிட்டாங்க, பாத்திரத்தை கழுவிட்டாங்க. நான் தான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி உட்கார வச்சிருக்கேம்மா. என்னடி இது? ஒண்ணு பயப்படாதம்மா, நெசந்தாம்மா. இப்ப நல்லா என் மாமியார் மாறிட்டாமா, பாம்போல அழுதுட்டு இருக்காமா. மோவ அடிச்சு பத்திட்டான்னு சொல்லி இனிமே மோவ வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு நடக்கா. எனக்கே சங்கடமா இருக்குமா. வயசான காலத்துல இப்படியாமா அடிச்சு பத்துவா ஒரு மோவகாரி மர்மோள. நல்லா இருக்கேளா? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். மர்மோள அம்மே இருக்க சொல்லு, நிக்க வச்சு பேசிட்டு இருக்க. நான் பூசு போட்டு கொண்டுட்டு ஓடியாரேன். ஐயா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் இப்பதான் என் வீட்டுல காப்பி குடிச்சு ஓடினேன். அது இருக்கட்டே, துணி இடுப்புலயும் தலையிலயும் வாரி வச்சுட்டு எங்க தீ போறீங்க? எங்க போவே? துணி துவைக்க ஆத்துக்கு தான். ஆத்துக்கா? எம்மாவே இந்த வாஷிங் மிஷின் பொட்டிக்குள்ள போட்டு அவளை துணி துவைச்சிட்டு கிடக்கான். அது எங்க டமாரட்டிமா இருக்கு. கடைசி ஒண்ணு அழுக்கும் போன மாதிரி இல்ல, ஒண்ணும் போன மாதிரி இல்ல. என் மொவன் துணியெல்லாம் ஒரு மாதிரி அழுக்கா இருக்கு. அதுக்கு மேல என் மரும துணி ரொம்ப அழுக்கா இருக்க மாதிரி இருக்கு. அதெல்லாம் மாசமா இருக்கல போடலாமா? என்னட்டி இது உன் மாமியாரட்டி இதெல்லாம் பேசுது? ஆமாமா, நான் தான் சொல்லம்ல அவன்ட்ட, என் மாமியார் எனக்கு நல்ல ஒத்தாசையா இருக்கு அப்படின்னு. நீ தான் நம்பவே இல்ல, பாத்தே இல்ல. அதான் அவளத்தி வாரிட்டு போய் நல்லா அடிச்சு துவச்சி கும்மி குத்தி புளிஞ்சு கொண்டு வந்தோம்னா அப்படி பளிச்சு பளிச்சுன்னு இருக்கு துணி எல்லாம். அதான் எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்பிட்டேன். அப்படியே மைனியா? இது இன்னைக்கு இருக்கட்டும், இன்னொரு நாள் ஆத்துல கொண்டு போய் துவைங்க. இன்னைக்கு லேசா மழை வர தூரிட்டு கிடக்கு பாருங்க. அங்க போறனே காய்ச்சல் ஈச்சல் வந்துடக்கூடாது. அப்படி சொல்லுதியோ? சரி, அப்ப என் மவன் துணியை துவைக்கிட்டு அந்த வாஷிங் மிஷின்ல போட்டுட்டு நாளைக்கு சேரகுடி துணியெல்லாம் ஆத்துல கொண்டு துவைக்க. பாத்திரம் மண்டம்லாம் கிடந்துல மக்கா, அதெல்லாம் தான் அள்ளி போடு. அவளத்தையும் புறைக்கு எடுத்து கழுவி எடுத்து நல்லா கமத்தி வச்சுட்டு அப்புறம் வீடெல்லாம் தூத்து எடுத்து வாரி மா போட்டு நல்லா துடைச்சி எடுத்து தாரேன். கொண்டா பாத்திரத்துல எங்க இருக்கு? செட்டிய மக்கா நம்பிட்டம் டி, நல்ல மனசு மாறிட்டா போலுக்கிட்டி உன் மாமியாக்காரி. பழைய ஆளு இல்லடி, பழைய சொத்தவளை இல்ல. பாத்தியமா, நானும் முதல்ல நம்பவே இல்ல ஒன்ன மாதிரிதான். அதுக்கப்புறம் 2-3 நாள் பொறுத்து இருந்து அதுக்கப்புறம் தாமா நேத்துல இருந்து நம்ப ஆரம்பிச்சேன். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வேலையெல்லாம் இழுத்து எடுத்து போட்டு செய்ய மாதிரி செஞ்சுட்டு கிடக்கா. சொத்தவளைய மைனியா, முதல்ல துணி இறக்குங்க. ஆளுக்கு துணியை தலையில வச்சிட்டு இருக்கியா? எதுக்கு வந்தோம்னா பிள்ளைக்கு ஜீவனம் கழிக்கணும் பத்தியில, அதான் நாளை கழிச்சு ஜீவனம் கழிக்கலான்னு இருக்கோம். என் மௌன பெத்தாள் இல்ல, உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும் பத்தியில, அதான் வந்தேன். மௌன மருமகளும் துணி கடைக்கு போயிருக்காவோ, நான் முதகுட்டி வந்துட்டேன். அதனால என் மரும சொன்னா எத்தே முதகுட்டி போய் சொல்லுங்க, நாங்க 2 சொல்லிக்கிடும் வந்து அப்படின்னா அந்த தான் ஓடியாரேன். ஐயே இதுல என்ன இருக்கு? என்கிட்ட சொல்லலன்னா ஒண்ணு இல்ல. அது எப்படி? எல்லாத்தையும் சொல்ல முன்னாடி முதல்ல உங்ககிட்ட சொல்லணும். உங்க வீட்டுல இருந்துச்சுன்னா ஜீவனம் கழிச்சு எங்க வீட்டுக்கு கூட்டு போவோம். என்ன செய்யணும் யாது செய்யணும் எல்லாத்தையும் விலவரியா உங்ககிட்ட கேட்கணும்ல. ஐயே நான் என்னத்த கேட்க போறேன்? குடும்பக்கார மாமியா மாதிரியா அதை வேணும் இதை வேணும் ஜீவனத்துக்கு அப்படி இப்படின்னு சீர சனத்தி பண்டம் பலகாரம் ஒண்ணு கொண்டுட்டாரண்டா. சும்மா கையை வீசிட்டு வந்து சாப்பிட்டு எடுத்துட்டு பிள்ளையும் கூட்டிட்டு போங்க. இது பெரிய மனசு, நீங்க அப்படி சொல்லுதியா? நாங்க அப்படி சொல்லி செஞ்சிட முடியாதுல. நம்ம வீட்டுல சுத்தி முத்தி பாருங்க, 4 வீட்டுல ஜீவனை எப்படி கழிக்காவன்னு. அதே மாதிரி நாங்களும் எங்க பிள்ளை கழிக்கணும்னு ஆசை இருக்கும்ல. ஒத்த பிள்ளைய வச்சிருக்கேன். அது சரி, ஆனா நான் ஆசைப்படக்கூடிய ஆளும் கிடையாது. என் மாவனும் அப்படித்தான். இருந்தாலும் நம்ம தெருல எல்லாத்தையும் அடக்கி கூப்பிடணும்னு வச்சிருக்கேன். எல்லாரையும் கூப்பிட்டு எடுத்து பொங்கி பொரிச்சு போட்டுட்டு அந்த பிள்ளைக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்து எடுத்து சொந்தக்காரெல்லாம் சாப்பிட்டு எடுத்து முடிச்சோன்னு வளையல் போட்டு அதுல கூட்டு போக வேண்டியதான். சரி ஒயாம கேக்கியனால சரி உங்க இஷ்டம், எப்படினாலும் செஞ்சுக்கிடுங்க. ஆனா பாத்து எடுத்து 10 ரூபாயை செலவாக்குங்க. ரொம்பலாம் ஒண்ணு வேணாக்கு செலவாக்கி போடாதீங்க. சுத்தவளையா மைனியா, நீங்க எப்படி பேச பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க மைனியா பூசு கொண்டுட்டு ஓடியாரேன். அதுக்கப்புறம் இந்த 2-3 பாடா வேற வாங்கி வச்சிருந்தா என் மாமே, அதையும் கொண்டுட்டு வரேன். அதுக்கப்புறம் மிளகா வச்சு பிடிக்கும்ல உங்களுக்கு, மிளகா வச்சு போட்டுட்டா? ஐயா ஒண்ணு வேண்டாம், நீங்க சொன்னதே போறோம். இப்ப தானே காப்பி குடிச்சேன்னு சொன்னேன். அப்ப இருந்து சாப்பிட்டா போங்க. 2-3 சப்பாத்தியாவது போடுறேன் குருமா வச்சு. ஒண்ணு வேண்டாம் மைனே, ஏகப்பட்ட சோழி கிடக்கு. என் தம்பியும் தம்பி பொண்டாட்டி வாரன் இருக்காவோ, அவளுக்கு கல்யாணம் முடிஞ்ச பிறகு விருந்து வைக்கல பத்தியில, அதனால இதையும் சேர்த்து செஞ்சிடலாம் தான் முடிவு எடுத்திருக்கேன். அதான் நாளைக்கு இந்த விருந்து என் தம்பிக்கு, நாளை கழிச்சு சீவந்தம் வச்சு போலான்னு இருக்கேன். வந்துருங்க விருந்துக்கு நீங்களும். சரி மைனியா, அப்ப விருந்து சாப்பாடு நாளைக்கு, நாளை கழிச்சு சீவந்த சாப்பாடா? ஆமா, அதான் இந்த சமையல் கரண்ட் சொல்லணும். ஏகப்பட்ட சோழி எடுக்க போயிட்டு வரேன். நீங்க வந்துருங்க விருந்துக்கு நாளைக்கு. சரி மைனியா, கண்டிப்பா வருவேன். சரி மக்கா, உன் புருஷன்டி சொல்லிட்டு நான் கொஞ்சம் கழிச்சு நான் பார்த்தேன்னு சொல்லுவேன். அவர் எங்க வெளியே போயிருக்காரோ? ஆமாம்மா வெளியே போயிருக்காரு. கொஞ்சம் சாப்பிட்டு போம்மா. ஏன்டா மக்கா, உங்க அண்ணி வந்துருவா. ஏகப்பட்ட சோழி எடுக்கலட்டி இப்ப உங்க மாமே வந்துட்டு இருக்கான்னு சொல்லி சொன்னா அத்தையும். வந்தானே வீட்டுக்கு வர சொல்லி என்னமா? சரி மக்கா, ஏற்கனவே ஒண்ணு வந்து பாக்கணும். நான் ஒரு 2 நேரம் பலகாரம்லாம் கொண்டுட்டு. சரி மக்கா, போயிட்டு வரேன். சரிம்மா. என் பிள்ளைக்கு நல்ல காரம் பிறந்தாச்சு. மாமியா மாறினால அதே எனக்கு பெரிய விஷயம் தான். ஒண்ணு இல்லம்மா, கழுத்துல எதுக்கு கை வச்சேன்னு பாத்தியோ? தூசியா இருந்து அதை தட்டி விடுறதுதான் கழுத்துல கைய வச்சேன். சரி மக்கா, நீ போய் ரெஸ்ட் எடு. உனக்கு ஏதாவது செய்து எடுத்து கொண்டுட்டு ஓடியாரேன். இது சொன்னா கேளுங்க, வேண்டாம் சும்மா கிட. 5-6 மாதுளை பழத்தை போட்டு ஜூஸ் போட்டு கொண்டாரேன். போற
பிள்ளை நல்ல செக்க செவேன்னு பிறக்கண்டமா. எங்க அம்மைக்கு தெரியாம தான் உனக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கோம் பாத்துக்க. பொண்டாட்டி பாசம் பரவாயில்லையே. உமருக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கு. இது என்னட்டு கேள்வி? உன் மேல பாசம் இல்லாமலாம் எல்லாத்தையும் செய்வேன். இந்த அம்மா முன் வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. நான் புறா சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன் பாத்துக்க. இன்னும் போட்டு நல்ல வாயெல்லாம் கழுவிறேன்னு. வாயை சாதாரணமா கொப்பளிக்க மாட்டேன். நல்ல பேஸ்ட் பிரஷ் வச்சு நல்ல தேய்ச்சி கழுவிறேன். எந்த வாசனையும் வெளியே வராது இந்த ரூமை விட்டு. அப்படி சொல்லி என் ராசாத்தி என் பேரை இழுத்து விட்டுறாதட்டி எங்க அம்மிட்ட. பயமா இருக்கு பாத்துக்க. ஆச்சரியமா இருக்கு போய். எப்ப பார்த்தாலும் அம்மா அம்மான்னு தெரிஞ்சிட்டு இருப்பேரு. இன்னைக்கு ஏது பொண்டாட்டியை புரிஞ்சுக்கிட்டே. புரிஞ்சுட்டேன்டி. உன்னை நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கேன். சரி அள்ளி விறுவிறுன்னு சாப்பிடுன்னு எங்க அம்மா என்கிட்ட கேட்டா. யாமலாம் உன் பொண்டாட்டி சாப்பிடாம எடுக்காம எடுக்கா ஒரு மாதிரி அப்படின்னா. அதெல்லாம் சொன்னேன். ஏம்மா அவ அம்மைய வெளியே அனுப்பிட்டேன்னு சொல்லி கொஞ்சம் வருத்தத்துல இருக்காமா. அதான் சாப்பிடாம எடுக்காம பசியும் பட்டினியுமா கிடக்காமா. நானும் சொல்ல கேட்கவே மாட்டேக்காமா. சாப்பிடவே மாட்டாளா 2 நாளைக்கு அப்படின்னு சொல்லிவிட்டே பாத்துக்கா. சரி சீக்கிரம் சாப்பிடு, நான் போறேன். இந்த மனுஷனை ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டமே. எப்ப பார்த்தாலும் அம்மா மேலவா பாசமா இருக்காருன்னு நினைச்சேன். பொண்டாட்டி மேலயும் பாசம் அதிகமா தான் இருக்கு. சின்ன கலர்னால நல்ல டேஸ்டா இருக்க. ரொம்ப நாளைக்கு பிறகு ரொம்ப திருப்தியா மனசு நிறைஞ்ச மாதிரி ஒரு சாப்பாடு என் புருஷனால நீ கிடைச்சிருக்கு. ஏற பையி பிரஸ்ல பல்ல போட்டு பல்லுல பிரஸ்ல போட்டு காரகாரன் தேய்ச்சி கழுவிட்டு வரணும் வாய. நீலாம்பரி முட்டை எதுக்கு தேடி வருதுன்னு தெரியல. மாப்பு முடிச்சேன்னு தெரியல. மாப்பு பிடிக்க முடியாது. நான் தான் பல்லுல பிரஸ் போட்டு பேஸ்ட் போட்டு தேய்ச்சி கழுவிட்டேனே. ஒரு சொட்டு வாசனை வெளியில போவாது. என்னத்தே உள்ள வாங்க. என் மவன் சொன்னா சாப்பிடாம எடுக்காம ஏமா இப்படி கிடக்க வருத்தப்பட்டாதம்மா. சரி நடந்தது நடந்து போச்சு. ஒவ்வொரு வீட்லயும் யாரும் இல்லாம சண்டை போடுதாவோ அதே மாதிரி இன்னைக்கு நீனும் உங்க அம்மையும் ஒரு சின்ன மனஸ்தாபத்துல நடந்து போச்சு சண்டை. சரி வருத்தப்படாத. வா சாப்பிடவா. என்ன மணி சாப்பிடவா. அளவோல வெள்ளரிக்காய் முருங்கெல்லாம் போட்டு புளிக்கேறி வச்சு உள்ளி மிளகா பச்சடி சுள்ளுன்னு வச்சிருக்கேன். நல்லா சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் பாத்துக்க. வாய்க்கு ருசியாட்டு 2 பப்படமும் பொரிச்சு வச்சிருக்கேன். வா. உனக்கும் உங்க அம்மைக்கும் பிரச்சனைனா ஏன்ட்ட ஏன் பேசாம இருக்க? ஏதாவது பேசுமா. நான் போய் என் மோவனை கூட்டு வரேன். என்னையா இது? 10 ரூபாய்க்கு பிரியாணின்னு சொல்லும் போது கொஞ்சம் லேசா டவுட் வந்துச்சு. ஆனா ரொம்ப டவுட் வரல. வராம போயிட்டேன். 10 ரூபாய்க்கு காக்கா பிரியாணி தான் போட்டிருப்பா. காக்கா பிரியாணி தின்னா காக்கா குரல் வராம பின்னாடி பாடகி குரலா வரும். அழகு சுந்தரம் நீங்க வந்துட்டியாக்கா. கிளவி எப்படி காப்பாத்துன்னு பாரு எங்க அம்மிட்ட இருந்து. என்னல இது உன் பொண்டாட்டி சாப்பிடாமதான் இருக்கான்னு பார்த்தா பேசினா கூட பேசவே மாட்டேங்கல. அது இல்லம்மா என் பொண்டாட்டின்னு 2 நாளைக்கு உண்ணாவிரதம் மட்டும் இருக்க போறது இல்லையா. அதோட சேர்த்து மௌன விரதமும் இருக்க போறாளாம். அதாம்மா அவ பேச மாட்டான்னு 2 நாளைக்கு. என்ன நாலுபடி இங்க நிக்கேன். உங்க வீட்டுக்காரட்ட சேலையெல்லாம் கொடுத்து விட்டியோ? ஆமா சிம்ரனு கையில செமந்துட்டு கிடக்கும்ல அதான் அவர்கிட்ட கொடுத்து விட்டேன். சிம்ரன் 4 மணி வாங்க. மேல மாடியில தான் செட்டு நகலா இருக்கா மாடல். வாங்க போவோம். சின்ன பொண்ணு மனசேகரனே எப்படி இருக்கியா? நல்லா இருக்கீங்களா? பாத்து எத்தனை நாள் ஆச்சு? நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கீங்களா வசந்தி சிம்ரனு? ஆமாண்ணே நல்லா இருக்கும். என்னண்ணே திடீர்னு கடப்பக்கம் வந்திருக்கீங்க? யாருக்கு துணி எடுக்க வந்திருக்கீங்களோ? ஆமாம்மா என் மவுளுக்கு அடுத்த வாரம் பிறந்த நாள் வருது. அத பிள்ளைக்கு ஒரு துணி எடுத்து கொடுப்போமேன்னு ஆசையில வந்தேன். அப்படி பாருங்க. என்ன மீனாவை பார்க்க அந்த அக்கா விடுவாங்களா? வாரந்தோறும் பிள்ளைய பார்க்க போனதாம போவேன். சில நேரத்துல பிள்ளை தூங்கிட்டு இருக்கான்ருவா. சில நேரத்துல வெளியே போயிருக்கான்னு சொல்லுவா. எதையாவது சொல்லுவாமா. இவரு நாங்க உட்காந்துருக்கேன் பிள்ளை வெளியே போயிருந்தா வரட்டு அப்படின்னு சொன்ன பிறகு அதுக்கப்புறம் இல்ல தூங்கிட்டு தான் இருக்கா எழுப்புதேன் அப்படின்னு ஏதாவது சொல்லி அதுக்கப்புறம் பிள்ளைய எழுப்பிட்டு வருவாமா. யாருன்னே விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமா தானே மனசு மாறும். ஆள்பட்ட மனசு வருத்தம்லானே அது உடனே தீராதுலானே. அது சரிதாம்மா நீங்க சொல்லு சரிதான். நாள்பட்ட காயம் மனசுல இருக்கதான் செய்யும் யாரா இருந்தாலும். ஆனா தான் அவட்ட ஒண்ணும் சொல்ல மாட்டேம்மா. வாவே என் பிள்ளைய பாப்பேன். சந்தோஷமா பேசுவேன் 2 வார்த்தை. அந்தால வந்துருவேம்மா. என்னண்ணே ஒரு மாதிரி சங்கடமா இருந்தாப்ல இருக்கியே? அடுத்த வாரம் பிள்ளைக்கு பிறந்த நாள் வருதுன்னு சந்தோஷப்படவா. அதுக்கு அடுத்த நாள் பிள்ளைக்கு பூ வைக்க போறாவலாம். அதை நினைச்சு வருத்தப்படவானே தெரியலம்மா. என்னடே அடுத்த மாசம் தானே சொன்ன மருந்து என்ன திருது பண்ணி இப்ப அடுத்த வாரங்கிய? ஆமாமா நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். அடுத்த மாசம் தான் மாப்பிள்ளை பையன் கொஞ்சம் சரி கிடையாது லேசா கேள்விப்பட்டேனே. மாப்பிள்ளையும் பொண்டாட்டிக்கு சித்தப்பா மாவையம்மா. ஆமாண்ணே சித்தப்பா அம்மா என்ன சொன்ன மருந்து? ஏகப்பட்ட பணம் வச்சிருக்கான் அந்த பையன் அப்படின்னு கட்டி வைக்கலான்னு பாக்கா சொன்னேம்மா. அந்த பையன் சரியில்லைன்னு. என்னண்ணே லேசா தான் நான் கேள்விப்பட்டேன். விளக்கமா சொல்லுங்கண்ணே. அவன் மகா குடிகாரனாமா. ஆளுதான் பாக்குறதுக்கு அளவோல இருக்கான். கையில எடுக்க ஆவாதம்மா. குணம் ரொம்ப ரொம்ப மோசம். ரொம்ப கோவக்கார பயலாம். என்னன்னு சொல்லுதியா? ஆமாம்மா பணம் தான் இருக்குன்னு பேரு. ஆனா அந்த குடும்பத்துக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசங்கதே கிடையாதும்மா. என்னண்ணே இது அநியாயமா இருக்கு. நீங்க உங்க வீட்டை மட்டும் சொல்ல வேண்டியதுதானே? அவன் எங்கம்மா கேக்கா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வீட்டுல போய் பிள்ளையும் பார்த்துட்டு அந்த அல்லதாம்மா அவட்ட எல்லாத்தையும் விளக்கி சொல்லிட்டு வாரேன். எங்க கேக்கா. அவ ஒரே புடிச்ச புடியா இருக்கா. நான் புடிச்ச மொபைலுக்கு 3 காலுங்களா அவ தெரியுதா. என்னால சொல்லி புரிய வைக்க முடியலம்மா. மனசே சங்கடமா இருக்கு. எல்லாத்துக்கும் மேல அந்த பையன் ஏற்கனவே ஒரு பொண்ண பிடிச்சிருக்குன்னு சொல்லி அந்த பிள்ளை கூட சுத்திட்டு இருக்கான்னு வேற நான் கேள்விப்பட்டேம்மா. பாவி மக்கா
கடைசியில உள்ள விஷயத்த நான் கேள்விப்படத்தான் செய்தேன். அரசல் பரசலா நம்ம தெரியாதனமா சொல்லப்படாதம்மா. அதான் என் வீட்டுக்காரிட்ட சொல்லல. மத்தபடி குடிக்க வைக்க செய்வான். சரியில்லை உன் குணம் கோவக்காரன் அப்படின்லாம் சொல்லி பார்த்துட்டேன். அவ எதுக்குமே அசைஞ்சு கொடுக்க மாட்டேக்காமா. நானும் கேள்விப்பட்டனே. ஆனா இந்த அளவுக்கு கடைசி விஷயம் வரைக்கும் கேள்விப்படல பாத்துடுங்க. நீ சொல்லது பார்த்தா எங்களுக்கே சாக்காலா இருக்குனே. இப்படி ஒரு பையனுக்கு எப்படின்னு பொண்ணை கொடுக்கணும்னு அந்த அக்கா முடிவு பண்ணிருக்காங்க. யாரும் ஒண்ணு இல்லம்மா. அவ நான் கொஞ்சம் விட்டுட்டு போனதுனால கொஞ்சம் கஷ்டப்பட்ட பத்தியம்மா பணம் காசுக்கு. அதனால என் புள்ள பணம் காசுக்கு ஒரு நாளும் கஷ்டப்படக்கூடாது. பணம் காசோட இருக்கணும், நல்லா இருக்கணும், அவன் நல்ல ராணி மாதிரி இருக்கணும் அப்படின்னு அவன் நினைக்காமா. அதை மட்டும்தான் நினைக்கா. குடிக்காதவன் எவன் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லுதாம்மா. நியாயப்படுத்தி பேசுதா. என்னம்மா இது? அதுக்கப்புறம் கோவப்படாதவன் எவன் தான் இருக்கான் அப்படின்னு அதையும் நியாயப்படுத்தி பேசுதா. நான் என்னம்மா செய்ய? நான் எங்க கொண்டு சொல்ல என் கதைய? புரியுதுனே, ஒரு தகப்பனோட வேதனை எனக்கு புரியுதுனே. ரமேஷ் பையன் இருக்காம்லானே, யாருமா ரமேஷ்? அன்னைக்கு தாய் மாமா. ஆமாம்மா. அந்த பையனுக்கு மீனாவை நல்லா பிடிச்சிருக்கு. அப்படியேம்மா? நானும் கேள்விப்பட்டிருக்கேன் நல்ல பையன்னு. தங்கமான பையனே. ஆளுதான் பக்கம் கொஞ்சம் பெரிய ஆள் மாதிரி இருப்பான். ஆனா மனசு குழந்தை மாதிரி மனசு இந்த பயலுக்கு. வயசான அம்மா மட்டும் தானே இருக்காவோ, தகப்பையும் கிடையாது. நல்ல உங்க பிள்ளை அளவோல பாத்துக்கிடுவான். என்ன இருக்கு, வீடுதான் கிடையாது. வீடு இல்லைன்னா என்ன, பின்னால சம்பாத்தியம் பண்ணி நல்ல ஒரு வீடு வாங்கிக்கிடுவான். அது சரிதாம்மா. எல்லாரும் வரும்போது கொண்டா வந்தோம். அதெல்லாம் சொல்லதுக்கு என்னனே, எங்க வீட்டுல நான் கல்யாணம் முடிச்சு வரும்போது எவ்வளவு தெரியுமா கடன் இருந்து, ஏகப்பட்ட கடன் இருந்து எல்லாத்தையும் தீத்து எடுத்து முன்னேற்றி கொண்டு வரலேனே. அது மாதிரி திறமை உங்க மீனாவுக்கும் இருக்கு. எனக்கு சந்தோஷம் தாம்மா. அந்த பையனுக்கே முடிச்சு வச்சிடலாம். ஆனா என் பொண்டாட்டி கேட்க மாட்டாளம்மா. பணம் பணன்னு அந்த பாலான படுகொலியில கொண்டு என் பிள்ளைய கொண்டு தள்ளிடுவா போல இருக்கம்மா. என்ன செய்யன்னு தெரியாம நான் முடிச்சிட்டு இருக்கேனம்மா. யார்கிட்ட போய் சொல்லுவேனா? என்ன செய்வேன்? எனக்கு ஒண்ணுமே பிடிபடலையே. என் புள்ள வாழ்க்கை நல்லா இருக்கணும். அவளுக்கு அடுத்தான இந்த உசுறு கிடக்கு. இல்ல நான் போன இடம் புல்லு முளைச்சிருக்கும்மா. சரி, நீ அழாதீங்கனே. கடை வரையா யாரும் இது நினைச்சுக்கிட்ட போறாவோ. ஆனா அந்த அக்கட்ட பேசினே கேட்கவே மாட்டேக்காவோ. சரி கவலைப்படாதீங்கண்ணே, உங்க பிள்ளைக்கு நல்ல மனசுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பான். அடுத்த வாரம் பூ வைக்க போறேங்கால. நான் என்ன செய்வேன்? அதுக்குள்ள என்ன நடக்கும்? நடக்கும்னே, நம்புங்க. நல்லதே நடக்கும், நம்புங்க. உங்களெல்லாம் என் உடப்பிறந்த மாதிரி நான் நினைக்கேம்மா. என் பொண்டாட்டிக்கிட்ட இனிமே என்னால பேச முடியாதம்மா. நீங்க யாரா இருக்கலாமோ என்னென்ன உதவிலாம் செய்தியா? என் பொண்டாட்டிட்ட கொஞ்சம் பேசி எடுத்து என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வழி காட்டுறதுக்கு ஒரு வழி செய்யுங்கம்மா. அவ சித்தப்பா அவனுக்கு பேசி முடிக்க போறாள்ல, அதை கொஞ்சம் நிறுத்திருங்கம்மா. நீ நாங்க எப்படி போய் நிறுத்த முடியும்? அவ்வளவுதான். அந்த அக்கா உண்டிலன் பண்ணி போடுவாங்க. அதுவும் இல்லாம வேற மாப்பிள்ளைனாலும் பரவாயில்ல, அவங்க சித்தப்பா மோவே வேற. அவன் குடும்பக்கார விஷயத்துல நம்ம தலையிட்டோம்னா அவ்வளவுதானே. அப்படிலாம் நினைக்காதீங்கம்மா. மீனாவை உங்க குடும்பத்துல ஒரு பிள்ளைய நினைச்சுக்கிடுங்க. உங்க வீட்டுல இருக்க ஒரு பிள்ளை கஷ்டம்னா நீங்க என்ன செய்வீங்க சொல்லுங்க பாப்போம். சரிண்ணே, நீங்க சொல்லுது நெசம்தான். எங்களுக்கும் சங்கடமா தான் இருக்கு. நம்ம கண்ணு முன்னால ஒரு பிள்ளைக்கு வாழ்க்கை நாசமா போத நாங்க விட மாட்டேனே. 2 நாள் மட்டும் போறீங்கண்ணே. நாளை கழிச்சு என் நாத்துக்கு இந்த சீமந்தம் வச்சிருக்கோம் பாத்துக்கோங்க. நாளைக்கு எங்க சித்தப்புக்கு விருந்து வைக்க பாத்துக்கிடுங்க. அப்படியா? சந்தோஷமா. நான் துணி எடுக்க அங்கேயும் சுத்திட்டு கிடக்கும். அந்த 2 நாளும் விசேஷம் எல்லாம் முடிஞ்ச உடனே உங்க மொபைலுக்கு ஏதாவது ஒண்ணு நல்ல வழி பறக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு ஏற்பாடு பண்ணுவோன்னே. இது போதும் தாயி, இது போதும். எனக்கு நிம்மதியா இருக்குமா. இன்னைக்கு தான் நான் நிம்மதியா உறங்க போறேன், சாப்பிட போறேன். சரிண்ணே, நாங்க கொஞ்சம் நகையெல்லாம் செட்டு நகை எடுக்க வேண்டி இருக்கு. யாராயிட்டு போயிட்டு வரோம். சரிம்மாக்கா, நான் துணி எடுத்துட்டு போறேன். சரிண்ணே போயிட்டு வரோம். சரிம்மா. இப்படி எல்லாத்துக்கும் உடனே மண்டைய ஆட்டியாச்சு. என்ன செய்ய போற? நல்லபடி நீங்களும் சும்பரணும். எனக்கு துணையா இருக்கும்போது எனக்கு என்ன கவலை. இங்க பாருங்க, முதல்ல நாளைக்கு நம்ம சித்து போடு விருந்து முடியணும். நாளை கழிச்சு சீவந்தம் முடியணும். அதுக்கப்புறம் மீனா பிரச்சனையே கையில எடுக்கும். சூப்பர் சின்ன பொண்ணு. மீனாவுக்கு அந்த பையனுக்கு நடக்க போற நிச்சயதார்த்தமா பேசி முடிப்பா. எதுவா இருந்தாலும் சரிதான். 3 பேர் சேர்ந்து நிறுத்துவோம். சொந்தங்களே, என் தம்பி சோனமுத்தானோ அவன் பொண்டாட்டி முத்துமணியும் வந்தாச்சு விருந்துக்கு. நம்ம வீட்டுல புது பொண்ணு மாப்பிளைக்கு விருந்து, அதுக்கப்புறம் சீவந்தம் அப்படின்னு களை கட்ட போகுது. அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோல வர சொந்தங்களே, மறக்காம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. நம்ம அஸ்மி ஜெசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சொந்தங்களே. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.